வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த வெல்லம் டேஸ்ட்டும் கூடுதலாக்கி கொடுக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துடலாம். இப்போ இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டியாகட்டும். கெட்டியானோடனே நம்ம இறக்கிடலாம். குழம்பு கொதிக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கு. குழம்பு நல்லா கெட்டியாயிருச்சு. அடிக்கடி நடுவில் திறந்து கிளறி பார்க்கணும், இல்லைன்னா வந்து அடியில் பிடிச்சிரும். நான் இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறம் இறக்க போறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கெட்டியா வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு பார்த்து இறக்கிக்கோங்க. இந்த குழம்பு வந்து சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். குழம்பு நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பை இறக்கிடலாம். இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். இன்னும் கூடுதல் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு.